லண்டனில் சிகிச்சை எடுத்து வரும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் மனைவியான சங்கீதா அவசரமாக லண்டன் செல்லும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த ஓரிரண்டு ஆண்டுகளாகவே சங்கீதா லண்டனில் சிகிச்சை எடுத்து வருவதாக தற்போது சமூக வலைதளங்களில் சில அரசல் புரசலான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே சங்கீதாவிற்கு கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் கர்ப்பப்பையில் சிறிய கட்டி இருந்ததாகவுமே அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு வந்ததாகவும் மாத்திரையின் மூலமாக அந்த கட்டியை கரைத்து விடலாம் என்று கடந்த ஒரு ஆண்டுகளாகவே சங்கீதா மாத்திரை எடுத்துக்கொண்டு வந்ததாகவும் கர்ப்பப்பையில் உள்ள கட்டி அடுத்த கட்டத்திற்கு சென்றதனால் அந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியதனால் சங்கீதா கர்ப்பப்பையில் உள்ள கட்டியை அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றம் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் லண்டனில் சங்கீதாவிற்கு அறுவை சிகிச்சை நடக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் பேரில்தான் சங்கீதாவை நேரில் சென்று சந்திக்க தமிழக முதல்வர் லண்டன் செல்ல இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதே போன்றுதான் நடிகர் அஜித் அவர்களின் மனைவியான ஷாலினியும் ஓராண்டுகளுக்கு முன்பாக கர்ப்பப்பையில் கட்டி இருந்த காரணத்தினால் கர்ப்பப்பையில் உள்ள கட்டி அகற்றம் செய்ய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். கர்ப்பப்பை கட்டி அகற்ற அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின்பு சங்கீதா அடுத்த மாதம் சென்னை வர இருப்பதாக சில தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களின் மகனான சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாக உள்ள சிக்மா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அடுத்த மாதம் சென்னையில் நடக்க இருப்பதாகவும் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு சங்கீதா கண்டிப்பாக வர இருப்பதாகவும் இதில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுமே கலந்து கொள்ள இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிறப்பு விருந்தினராக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள்தான் சிக்மா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை தொடங்க இருப்பதாகவுமே சில தகவல்கள் வெளியாகியுள்ளது.